காளான் மசாலா ரைஸ் பண்ண போகிறோம். காளான் ஒரு பாக்கெட், தக்காளி 1, ஒரு பெரிய வெங்காயம். தக்காளி வந்து சின்ன தக்காளியாக 1 போட்டால் போதும், பெருசுனா பாதி போட்டால் போதும். மசால் ரெடி பண்ணலாம். மல்லி இதில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசி போட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை சின்ன துண்டாக இருந்தால் ஒரு 2-3 போட்டுக்கலாம். கிராம்பு 4, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ. காரத்துக்கு வரமிளகாய் 4. நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். வரமிளகாய்க்கு பதில் நம்ம வெங்காயம் போடுறப்போ பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் போட வேணாம். வரமிளகாய் போட்டால் பச்சை மிளகாய் தேவையில்லை, ஏன்னா காரம் அதிகமாகிடும். இதை வறுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் எதுவுமே இல்லை, வெங்காயம் மட்டும்தான் போடுறேன். கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி வெங்காயம் நல்லா மசிய கூட தேவையில்லை. நம்ம காளான் இதில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம், மஞ்சள்தூள், நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசி தான், அதனால் அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி. நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். 2 தண்ணி ஊற்றியாச்சு. வறுத்த மசாலாவை பவுட்ரு பண்ணியாச்சு, அதை இதில் சேர்த்துடலாம். அரிசி ஊற வச்சுருந்தோம், அந்த அரிசியும் இதில் சேர்த்துடலாம். எப்போயுமே சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு முன்னாடியே போட்டிருந்தோம், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. மல்லித்தலை, கொதிச்சு வந்ததுமே குக்கர் மூடி போட்டு விசில் போடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். அதுபோல் உங்கள் குக்கரில் நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அது போல் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மசாலா காளான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பாடு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. நீங்களும் இது போல் மசாலா காளான் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட, பெரியவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.